இப்போ நான் Azure போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து virtual network எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் சர்ச்சில் போயிட்டு virtual network அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து create virtual network. ஸோ இந்த கிரியேட் virtual நெட்வொர்க்கில் வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ நான் ரிசோர்ஸ் குரூப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ இப்போ வந்து இந்த நெட்வொர்க்குக்கு நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நெட்வொர்க்குக்கு ஸோ இங்கே வந்து ஒரு AZ900 learn vnet அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் அடுத்த ஸ்க்ரீன் போயிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்பேஸ். நம்ம வந்து அந்த சைடர்னு நம்ம பேசணும் இல்லைங்களா? அதான். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வேறு உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை இந்த கான்செப்டை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்மளே ஒரு அட்ரஸ் ஸோ நீங்கள் 20.0.0.0/16 கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்பேஸு. ஸோ 20.0.0.0/16. ஸோ இப்போ வந்து கீழே வந்து நம்ம இந்த சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணலாம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணுறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் சப்நெட் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் ரேஞ்ச் வந்து 20.0.0.0ன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா அதே ரேஞ்ச் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லைங்களா? ஸோ 20.0. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி /0/24 ஓகேங்களா? ஸோ இப்போ இது நம்ம ஆக்சுவலி இது நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சப்நெட்டில் கிரியேட் ஆகிற ஐபிஸ் வந்து அந்த விஎம்க்கு அசைன் பண்ணுற ஐபிஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு 24 கேரக்டர்ஸ்னால ஐடென்டிஃபை ஆக போகுது அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து இது வந்து 8 இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு ஆக்டெட் இது. ஸோ அதனால் 8, 16, 24. ஸோ இதான் வந்து இந்த சப்நெட்டுடைய ரேஞ்ச். ஸோ இந்த 24 கேரக்டர்ஸ் வந்து இது எந்த சப்நெட்டில் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண போகுது. இந்த லாஸ்ட் 0 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்க மாதிரி 0 to 255. ஸோ இந்த நம்பர்ஸில் தான் வந்து அது மாறிக்கிட்டே வரும். இப்போ நம்ம அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். அடுத்த ஸ்க்ரீனில் வந்து நமக்கு அந்த பேஸ்டியன் ஹோஸ்ட் இதை வந்து அந்த ஜம்பர் பாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தேவையா என்னங்கிறது. ஸோ இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பப்ளிக் சப்நெட்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ரிசோர்ஸ் செக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. AZ900 learn vnet. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எத்தனை சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு பப்ளிக் சப்நெட். இதில் ஏதாவது டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கா, ஏதாவது விஎம்ஸ் இதோட அசோசியேட் ஆகிருக்கான்னு பார்த்தா எந்த விஎம்ஸும் அசோசியேட் ஆகலை. ஓகே, இப்போ நான் ஒரு ப்ரைவேட் சப்நெட்டை நான் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் சப்நெட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ப்ரைவேட் சப்நெட் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அட்ரஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20.0.0.0/24 இருக்குது. ஸோ நான் எய்தர் இதையே யூஸ் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே 1 அப்படின்னு போட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். திஸ் சப்நெட் அட்ரஸ் ப்ரிஃபிக்ஸ் ஓவர்லாப்ஸ் வித் பப்ளிக் சப்நெட். ஏன்னா நம்ம இங்கே ஏற்கனவே 20.0.1 அந்த ரேஞ்சஸில் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அப்படின்னா இங்கே அதே ரேஞ்சை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இல்லாட்டி டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம 0 நெட்வொர்க்கு அந்த ரேஞ்சில் கிரியேட் பண்ணதுனால 0ன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து 2ன்னு சொல்லி போடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த சப்நெட் வந்து கிரியேட் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்நெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே நம்ம இந்த சப்நெட்டை நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியணும். பாருங்கள், இங்கே ஒரு பப்ளிக் சப்நெட் கிரியேட் ஆயிடுச்சு, இங்கே ஒரு ப்ரைவேட் சப்நெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னா இதில் வந்து வர்ச்சுவல் மிஷின்ஸை நம்ம அசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வர்ச்சுவல் மிஷின்ஸ் அந்த பேஜில் இருக்கேன். இப்போ நம்ம வர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆட் பண்ணலாம்.
ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வெப் ஆப் அப்ளிகேஷன். ஸோ அது வந்து நான் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா ஸோ வந்து இது ஒரு பப்ளிக் சப்நெட்டில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரீஜன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எந்த ரீஜனில் அந்த விநெட்டை கிரியேட் பண்ணுறோமோ அந்த ரீஜனில் தான் இந்த விஎம் கிரியேட் பண்ணால் தான் அதை அசோசியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு எதுவும் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போதைக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஸோ இப்போ வந்து போர்ட் 22 மட்டும் அலோவ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நெட்வொர்க்கிங்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ண AZ900 லேர்ன் விநெட் வந்து சூஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சப்நெட் இருக்குது, பப்ளிக் சப்நெட் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதில் கிரியேட் பண்ணணுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் வந்து இது வெப் ஆப்புங்கிறதுனால நான் பப்ளிக் சப்நெட்டில் கிரியேட் பண்ண சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு பப்ளிக் ஐபி தேவையா இல்லையான்னு ஒரு ஸ்க்ரீன் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு எனக்கு பப்ளிக் ஐபி வேணும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி இதெல்லாம் நம்ம அப்படியே டிஃபால்ட்டில் விட்டுட்டு நம்ம வந்து இந்த விஎம்ஐ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ கிரியேட் கொடுத்துட்டேன். இப்போ நம்முடைய விஎம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஎம்மில் இந்த விஎம் உடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விஎம்மில் பார்த்தீங்கன்னா இதோடைய மிஷின் நேம் வந்து வெப் ஆப் பப்ளிக். ஸோ இதுக்கு ஒரு பப்ளிக் அட்ரஸ் வந்து அசைன் ஆயிடுச்சு. இங்கே ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் கவனிச்சிங்களா? 20.0.1.4 அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ நம்ம வந்து அந்த சப்நெட்டில் அந்த விஎம்ஐ கிரியேட் பண்ணும்போது 20.0.1/24 இந்த ரேஞ்சில் கிரியேட் பண்ணபடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அது கிரியேட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அது எந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க் சப்நெட்டுங்கிற டீட்டெயிலையும் இங்கே பார்க்க முடியுது பார்த்தீங்களா? ஸோ AZ900 லேர்ன் விநெட்டுங்கிறது தான் நம்முடைய வெர்ச்சுவல் நெட்வொர்க். சப்நெட் வந்து பப்ளிக் சப்நெட்டுன்னு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் கரெக்டாக கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து நீங்கள் அந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போயிட்டு அந்த கனெக்டட் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மிஷினை பார்க்க முடியும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த மிஷினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை இங்கே கவனிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த விஎம் வந்து நம்ம ப்ரைவேட் சப்நெட்டில் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ வெர்ச்சுவல் மிஷின் நான் போகிறேன். போயிட்டு ரிசோர்ஸ் குரூப். ஸோ வெர்ச்சுவல் மிஷின் ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக டிபி சர்வர்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்டர்னலாக ஆக்சஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரைவேட் நெட்வொர்க்கில் தான் வைப்போம். ஸோ ப்ரைவேட்டில் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்முடைய இது வெர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து லோட் ஆயிடுச்சு. ப்ரைவேட்டு சப்நெட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக் ஐபி நன்னுன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த விஎம்க்கு வந்து அந்த பப்ளிக் ஐபி கிரியேட் ஆகாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் கிரியேட் ஆகணும்னா 20.0.2.something. ஸோ அதில் தான் இந்த விஎம் வந்து கிரியேட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ நான் கிரியேட் கொடுத்துட்டேன். ஸோ இது விஎம் வந்து கிரியேட் ஆகட்டும். இப்போ இந்த டிபி ப்ரைவேட்டுங்கிற வெர்ச்சுவல் மிஷினும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பப்ளிக் ஐபி வந்து அசைன் ஆகலை. ஆனால் ப்ரைவேட் ஐபி பார்த்தீங்களா 20.0.2.4. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து கரெக்டாக இது கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி வெர்ச்சுவல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா AZ900 லேர்ன் விநெட். எந்த சப்நெட்னா ப்ரைவேட் சப்நெட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போய் பார்த்தோம்னா ஸோ இந்த கனெக்டட் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் வந்திருக்கு. ஸோ வந்து 2 மிஷின். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மிஷினில் லாகின் பண்ணி எப்படி வந்து அந்த இன்டர் கனெக்ஷன்
இது ரெண்டும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெப் ஆப் பப்ளிக் 418. ஸோ இதில் வந்து நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ இதை லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு பப்ளிக் ஐபி வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த பப்ளிக் ஐபி எடுத்துக்கலாம். என்னால் வந்து அந்த ப்ரைவேட் மிஷின் அதில் லாகின் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு புட்டியில் போயிட்டு ஸோ இப்போ நான் வந்து இந்த வெப் ஆப் பப்ளிக்கில் நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நான் ஜஸ்ட்டு வந்து இந்த மிஷினை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். sudo get update -y. ஸோ இந்த மிஷின் வந்து அப்டேட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து என்ஜினிக்ஸ் சர்வர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ sudo apt-get install nginx. -y வந்து ப்ராம்ப்டிங்க்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். இன்ஜினிக்ஸ் வந்து போட்டு 80ல் ஓடுது. ஸோ அதனால் இந்த ஐபியை கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இன்ஜினிக்ஸ் பேஜ் வெல்கம் பேஜ் வந்திருக்கணும். ஆனால் வெல்கம் பேஜ் வரல. ஏன் வரல? ஏன்னா இங்கே தான் நம்ம அந்த என்எஸ்ஜி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இந்த வெப் ஆப் பப்ளிக்குங்கிற இந்த மிஷினில் நம்ம வந்து இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு இதுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப் ஆப் பப்ளிக் என்எஸ்ஜி இருக்குது. இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து 22 போர்ட்டு தான் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இதில் வந்து நம்ம 80 போர்ட்டையும் அலோவ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து போர்ட் 80யும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் வந்து போர்ட் 80 டெஸ்டினேஷன் எது வேணால் இருக்கலாம். போர்ட் 80 ஓகேங்களா? இப்போ நான் எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து போர்ட் 80 நான் எனேபிள் பண்ணிட்டு அந்த செஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த என்ஜினிக்ஸ் பேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போர்ட் 80யே என்எஸ்ஜியில் போயிட்டு நம்ம அலோவ் பண்ணிட்டோம். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இந்த ப்ரைவேட் மிஷினுக்கு வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் அந்த இன்ஸ்டன்ஸுடைய ஐபி வந்து 20.0.2.4. இப்போது இதை வந்து நம்முடைய இந்த பப்ளிக் ஐபியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? இப்போ நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிங்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அப்படின்னா என்ன மீனிங்னா நம்முடைய அந்த சப்நெட்டில் இருக்கிற இந்த வெப் ஆப் பப்ளிக்கும் டிபி ப்ரைவேட்டும் கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வெப் ஆப் பப்ளிக்ல இருந்து அந்த டிபி ப்ரைவேட்டுக்குள்ளே லாகின் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் லாகினும் பண்ண முடியுது. டிபி -பிரைவேட்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஒரே வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இருக்கும்போது அந்த மிஷின்ஸ் வந்து இன்டர் கம்யூனிகேட் பண்ண முடியும். அது எந்த சப்நெட்டில் இருந்தாலும் சரி, வித்தின் த சப்நெட் ஆர் அனதர் சப்நெட் அதால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா டிஃபால்ட்டாக அதுக்கு அலோ பாலிசி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதே ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க் டு இன்னொரு வர்ச்சுவல் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு விநெட் பேரிங் கனெக்ஷன் அவசியம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த விநெட் வர்ச்சுவல் நெட்வொர்க் லேபில் கற்றுக்கிட்ட பாயிண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.